எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரைஸு, சப்பாத்தி, தோசை, நான் இது எல்லாத்துக்குமே அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானவுடனே கடுகு, கடலப்பருப்பு, சீரகம், நான் வெங்காய வடகம் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி பொரிய விட்டுட்டு பூண்டும் பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். இப்போது இது ஒரு 2 செகண்ட் ஃப்ரை ஆன உடனே நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போது அது வாசம் வந்ததுக்கப்புறம் நான் 1 கப்பு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் கலரில் வந்துச்சுனாவே போதும். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை இதில் நான் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், ஒரு 1/4 ஸ்பூனு. இப்போது ஒரு இது 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 kg கேரட்டை வந்து நான் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு 3 விசில் வந்து நம்ம குக்கரில் விட்டுடலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 3 விசில் வைக்கிறேன். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மூணாவது விசில் வந்துடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், காய் அவ்வளோ சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போது இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் முட்டை ஆட் பண்ணி காமிக்கிறேன். நான் ஒரு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பை ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டு ஒரு ஃபைனல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல பதிவெல்லாம் வர இருக்குது. நன்றி, வணக்கம்.